விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் மாதத்தை இரண்டாக பிரித்து கொண்டு அந்த பகுதியில் எப்பெல்லாம் நல்ல நேரம் வருது, காசு பணம் வரும், எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வியாபார ஓனர்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அன்றாடம் எனக்கு ஃபோன் கால் வருது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இப்போ இந்த பகுதியில் மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தில் வியாபாரிகளான உங்களுக்கு எப்போதெல்லாம் பண வருவாய்க்கான வாய்ப்புகள், எப்போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போது பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள், தெய்வ பலத்தால் அனுகூலங்கள், இதை பற்றியெல்லாம் நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு 16 31 வரைக்குமான இந்த ஒரு நற்பலன்களை நான் கொடுக்கும்போதே ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்குரிய அந்த வியாபாரத்திற்குரிய குணாதிசயங்களை பற்றியும் நான் சொல்வதாக இருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 1ஆம் எண் 10ஆம், அதாவது 1ஆம் எண் வரிசைக்காரர்கள்னாலே 1, 10, 19, 28 தேதிகள் பிறந்த அனைவரையுமே குறிக்கும். 2ஆம் வரிசைக்காரர்கள்னு சொன்னால 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களே குறிக்கும். இதே போல தான் தேதி வரிசையின்படி 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடியது. அந்த கிரகத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய குணநலன்களாகவும் உங்கள் வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அதை பற்றி எல்லாமும் நான் இந்த பகுதியில் சொல்வதாக இருக்கேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பகுதியோடைய இறுதி பகுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத பற்றின தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தரப்போகிறேன். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகிறோம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 16, 2025 முதல் 31 வரைக்குமான காலகட்டம் வியாபாரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலில் பண வருவாய்க்கான நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது 19ஆம் தேதியை, 19 மார்ச் 2025. அதன் பிறகு 24 மார்ச் 2025. இந்த 2 நாட்களும் பண வருவாய்க்கான ஏற்ற நாட்களாக அமைது. உங்களுக்கு ஏதேனும் நிலுவைத் தொகை இருக்குது, வியாபாரத்திற்கு உங்களுக்கு வர வேண்டிய ஒர்க்குக்கான காஸ்ட் வரலை அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்க, இந்த நாட்களில் உங்களுக்கு பணம் காசு வரும். சரி, ஏதாச்சும் ஒரு புதிய விஷயமாக துவங்குறீங்க, ஒரு இனாகரல் இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு பெஸ்ட் டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 29 மார்ச் 2025 இந்த தேதியில் நீங்கள் உங்களுடைய வியாபார இனாகரலுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே போல் தெய்வ பலத்தினால் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்களாக இந்த மாதத்தில் அமையக்கூடியது 27ஆம் தேதி, 27 மார்ச் 2025. பிரயாணங்களால் அனுகூலங்கள். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் உங்களுடைய இன்வெஸ்டரை பார்க்கணும், அல்லது வியாபார ரீதியான ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்கன்னா ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் பார்த்து வாங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது 28ஆம் தேதி நீங்கள் அதை பண்ணுங்கள். அது பிரயாணங்களால் அனுகூலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும். இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் இயற்கையாகவே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா? அப்போ அந்த தேதிகளில் உங்களுடைய முக்கியமான காரியங்களை வைத்து கொள்ளும் பொழுது அந்த ஃப்ளோங்கிறது ஆர்கானிக்காக இருக்கும். அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். ரொம்ப போட்டு உங்களை சிரமப்படுத்தி கொள்ள வேண்டாம். சரி, இப்போ பொருந்தாத நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நாட்களில் செய்யும்போது கண்டிப்பாக எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதற்குரிய ரிசல்ட்டுங்கிறது கிடைக்காம தான் போகும். அப்போ நீங்கள் அந்த நாட்களை தவிர்த்துட்டு ஒரு விஷயத்தை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அதற்குரிய தேதிகள், எந்த தேதிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17 மார்ச் 2025 நீங்கள் தவிர்க்கவே வேண்டும். அந்த தேதியில் எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து செய்யாதீங்க. முக்கிய முயற்சிகள் எதையுமே அந்த நாளில் வச்சுக்காதீங்க. 26 மார்ச் 2025 இந்த தேதியிலையும் எந்த ஒரு முயற்சியுமே தயவு செய்து வைத்து கொள்ள வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் தள்ளி போட்டு செய்வதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதகம் அப்படிங்கிறது ஏற்பட்டுறாது.
இந்த நாட்களை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர்ஸ்லேருந்து உங்களை காப்பாற்றும். சப்போஸ் இந்த நாளில் தான் சார் எனக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் அவாய்டே பண்ண முடியாத பட்சத்தில் அந்த நாளின் 2வது பகுதியில் அந்த மீட்டிங்கை வச்சுக்கோங்க. இது வந்து வேறு வழியே இல்லை, தவிர்க்கவே முடியலன்னா மட்டும்தான் அதை நீங்கள் பண்ணணும். ஏன்னா இயல்பிலேயே இந்த 1ஆம் எண்காரர்கள் அப்படிங்கிறது மிக சிறந்த நிர்வாகிகள். ஒரு விஷயத்தை மிக சிறந்ததாக ப்ரீ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் ஹேஸ்டி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுலையும் நீங்கள் தலை சிறந்தவங்க. ரொம்ப வேகமாக குயிக்காக சரி இன்றைக்கே முடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு வேகமாக ஒரு முடிவு எடுக்கும்போது அது நிறைய சிரமங்களை உண்டு பண்ணிடும். ஸோ இந்த நாட்களில், அதாவது 17, 26 போன்ற தேதிகளில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளுமே எடுக்க வேண்டாம், முக்கிய வேலைகளையுமே வைத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் வந்து நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஒரு புதிய விஷயத்தை துவங்கலாம், பிரயாணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன, எந்த நாட்களை தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமானதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தயவு கூர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 16, 2025 முதல் 31 மார்ச் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது வியாபார ரீதியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது, கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கவே போகுது. ஆனால் அது ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் மிக அபரிதமாக இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னா 20ஆம் தேதி, 30ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த தேதிகளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுக்கான ஒரு நல்ல நாளாக ஒரு இனாகரல் பண்ணுறீங்க, புதிதாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, இதுக்கான நல்ல நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், நான் சொன்ன இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25 மார்ச் 2025 உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும். அதற்கு அடுத்தபடியாக 22 மார்ச் 2025 ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு பிரயாணம் செய்து போய் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுது. ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதன் மூலமாக ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி பிஸ்னஸ்க்கு கொண்டு வர்றது, இது எல்லாமே ஒரு ட்ராவல் மூலமாக அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ட்ராவலை வந்து 22ஆம் தேதி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்த ஹெட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே உள்ள சிஇஓ மீட் பண்ணுறீங்க. நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தன்னுடைய ஃப்ரான்ச்சைஸரை போய் பார்க்குறதுக்கான ஒரு நாளாக இந்த 22 நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும். சரி, இதெல்லாம் சரி. ஒரு கட்டத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாள் இயல்பாகவே உங்களுக்கு ஒத்து வராத நாளாக இருக்கும், நல்லது பண்ணாத நாளாக இருக்கும். அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைத்துக்கொள்வது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அடி எடுத்து வைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அது மாதிரியான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி தயவு செய்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். 26 மார்ச் 2025 அதில் நான் மீறி தான் செய்வேன் அப்படின்னீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நீங்கள் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரபிள்ஸ் அல்லது நிறைய செட்பேக்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அதற்கு அடுத்தபடியாக 17 மார்ச் 2025 இப்போ நீங்கள் இப்போ கூட கேலண்டரில் போய் பார்க்கலாம். அன்றைய தினம் முகூர்த்த நாள்னு போட்டு வச்சுருப்பாங்க. சார், ஒரு முகூர்த்த நாளாக வருது, அந்த தேதியில் போய் நான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதான்னா அது உங்களுக்கு பொருந்தாது. 17ங்கிறது என்னதுங்க? சனி. உங்களுடைய கிரகத்தின் தன்மை என்ன? சந்திரன். சந்திரனுக்கும் சனிக்கும் எப்போதுமே ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் சனி வந்து மற்றவங்களுக்கு 100% பிரச்சனைகள் கொடுத்தா கடகத்துக்கு மட்டும், அதாவது சந்திர ராசிக்கு மட்டும் 110% பிரச்சனைகள் கொடுப்பார். அந்த அளவுக்கான ஒரு
பகை அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த தேதிகளில் போய் எந்த ஒரு முயற்சியும் முன்னெடுக்காதீங்க. அது உங்களை ரொம்ப சிரமப்படுத்தி தலையால் தண்ணி குடிக்க வச்சு கடைசியாக ஒன்றுமே ஆகாமல் போயிடும். அப்படி எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவே பண்ண முடியாமல் அந்த நாளுக்கு போய் நம்ம கஷ்டப்படணும். அதனால் இப்போ நான் சொன்ன தேதிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 16, 2025 முதல் 31 மார்ச் 2025 வரைக்குமான காலகட்டத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும், பணங்காசை தரும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தில் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயம் ஜென்ரேட் ஆகும். புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்போ அதற்கான நாள் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? 20 மார்ச் 2025 உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நாளாக இருக்குது. அதன் பிறகு 24 மார்ச் 2025 இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. சில நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம் சுணக்கமாக இருந்தாலும் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், ஒரு எனர்ஜி டானிக் குடித்தது மாதிரி இருப்போம். காரணம், அன்றைய தினம் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அது மாதிரியான ஒரு நாளாக அமைவது தான் 27 மார்ச் 2025. இது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக உங்களை எலிவேட் பண்ணக்கூடிய நாளாக அமையுது. ஸோ இந்த நாளில் நீங்கள் தெய்வ பரிகாரங்களின் மூலமாக அல்லது ஏதேனும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, என்னுடைய வியாபாரம் செழித்தோங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு, பட் அது இவ்வளோ நாள் செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் போய் செய்யுங்க. அது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒத்து வரும், கிளிக் ஆகும், நல்லது நடக்கும். அதே போலவே மற்றொரு தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு நாள், அன்னைக்கு இனாகரல் கூட நீங்கள் வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா 29 மார்ச் 2025 தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பண வருவாய்க்குரிய நாள் அப்படின்னு சொல்லி எதை சார் சொல்லுவீங்க இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த அளவுக்கு 18, 30 இந்த 2 தேதிகள், 18 மார்ச் 2025, 30 மார்ச் 2025 இந்த 2 தேதிகளுமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பண வருவாயை உண்டு பண்ணக்கூடிய தேதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அன்றைய தினம் கைக்கு சேரும். பொதுவாகவே 3ஆம் எண் தன்மையுடைய நீங்கள் ரொம்ப சாத்வீகமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்மூத்தாக அப்ரோச் பண்ணணும், எந்தவித ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இல்லாமல் இயல்பாகவே அந்த விஷயத்தை சாதித்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஹை பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு வியாபாரத்துலையுமே நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கேரக்டருக்கு அது சூட்டபுளும் இருக்காது. அது உங்களோட ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் இயல்பிலேயே ரொம்ப ஸ்மூத்தான ஜாப், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சுருக்கீங்க, ஒரு கேஃபே ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு மொபைல் ஷோரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பெரிய லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கம்மி. இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா அதில் குறைபாடு ஏதாச்சும் இருக்குன்னா பெரிய லெவலில் அது உங்களை பாதிக்கும், பெரிய லெவலில் அது உங்களை கஷ்டப்படுத்தும், அது உங்களுக்கு ஒத்து வராது. பட் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன முன்னுதாரணமான வியாபாரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில தேதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த தேதிகளை உங்கள் முயற்சிகளை முன்னெடுங்க, வெற்றிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டம் உங்களுடைய வியாபார வெற்றிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில தேதிகளில் நிச்சயம் பண வருவாய் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே போகுது. வியாபார வெற்றிகள் அப்படிங்கிறதுக்கு உகந்த நாட்களாகவும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 19 மார்ச் 2025 ரொம்ப ஒரு உகந்த நாள், பண வருவாய்க்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. அதே போல் பிரயாணங்களால் வெற்றி அப்படிங்கிறது 22 மார்ச் 2025 ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போய் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு வியாபார ரீதியான ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா,
பிஸ்னஸ் ட்ராவலாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு அந்த 22ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப அனுகூலமாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு பண வருவாய்க்கான ஒரு நாளாகவோ அல்லது ஒரு இனாகரல் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறீங்க, ஒரு நியூ ஓப்பனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 24க்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். 24 மார்ச் 2025 வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் 29 மார்ச் 2025 அப்படிங்கிறது தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். அது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து இறை வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பிரார்த்தனைகளை முன்வைத்து வியாபார ரீதியான வெற்றியை எதிர்பார்ப்பவர்கள் 29ஆம் தேதி நல்ல நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே போல் 31ஆம் தேதி மிக மிக சிறப்பான நாள். அன்றைக்கி தான் தெலுங்கு வருஷ பிறப்பு கூட. அன்றைய தினம் வந்து உங்களுக்கான ஒரு நியூ ஓப்பனிங், ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு நியூ ஆர்டர் எடுப்பது, இது எல்லாமே வந்து அன்றைய தினம் நீங்கள் வைத்து கொள்ளலாம். சரி, இதில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி அப்படிங்கிறது சுத்தமாக கிடைக்காது. ஏன்டா இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் இறங்கணும், ஒரு எஃபர்ட்டுக்கு 1% கூட வந்து நமக்கு வந்து ரிசல்ட் இல்லையே அப்படின்னு உங்களை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய நாளாக அமைவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 26ஆம் தேதியை வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். 17ஆம் தேதியும் கண்டிப்பாக தவிர்க்கணும். 17 மார்ச் 2025 26 மார்ச் 2025 உங்களுக்கு உகந்த நாட்கள் கிடையாது. அன்றைய தினம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பண இழப்புகள் கூட உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக லாஸுங்கிறது மட்டும்தான் மிஞ்சும். அது எதுக்கு போயிட்டு அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம லாஸை நோக்கி ஓடுவானு. அதனால் அந்த தேதிகளில் வந்து நீங்கள் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். ராகுவை பொறுத்த அளவுக்கு இந்த வைப்ரேஷனில் வரக்கூடிய நீங்கள் வந்து மிக சுறுசுறுப்பானவர்களாகவே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பிரிஸ்காக நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ அந்த மோட்டிவ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிரைவிங் ஃபோர்ஸாக உங்களுடைய பிறந்த தேதிங்கிறது உங்களை இயக்கவே போகுது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட நல்ல நாட்கள் எதெல்லாம் வந்து ரிசல்ட் தராத நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது அது உங்களை வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றும், இழப்புகளிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு வெகுமதிகளை அள்ளித்தரும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு தன்மைகளில் எந்தெந்த நாட்கள் லாபங்களை தரப்போகுது, எந்தெந்த நாட்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மார்ச் 16 மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தை பற்றி மட்டும்தான் இதில் நம்ம அலசி ஆராய போகிறோம். 23 மார்ச் 2025 நீங்கள் உங்கள் வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். அன்றைய தினம் வந்து ஏதேனும் வருவாய் உங்களுக்கு இன்னும் வர வேண்டிய நிலுவைத் தொகை இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் அது உங்களுக்கு பேங்க்கில் வந்து அந்த அமௌண்ட் வந்து விழும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே போல் 24 மார்ச் 2025 ஒரு உகந்த நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய தினமுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு சில நாட்களில் தான் அது அமையும். அது வந்து 31 மார்ச் 2025 இறை பரிகாரங்களாகவோ வழிபாடாகவோ இந்த ஆஃபீஸ்க்கு பூஜை போடுறது இது மாதிரிலாம் விஷயம் செய்கிறாங்க இல்லையா, அது வந்து அன்றைய தினம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக டேர்ன் அவுட் ஆகும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உறுதியாக தரும். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டம்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன், 5ஆம் எண்ணினுடைய வைப்ரேஷன் எப்படின்னா புதனுக்கான அறிவுக்கான கிரகம் நீங்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தீர ஆராய்ந்து ஒன்ஸ் அதை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலுங்கிறது அதிகம். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும் வந்து அதிகபட்சமாக ஒரே சமயத்தில் 2 அல்லது
2க்கு மேற்பட்டுனா 3 தாண்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதையும் செய்கிறேன், அதையும் செய்கிறேன், அடுத்ததையும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் உங்களுடைய கவனம் வந்து சிதற ஆரம்பிச்சிருது. அப்போ கன்சிஸ்டண்ட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல வந்து சிக்கல்கள் ஏற்பட்டுரும். முடிந்தவரை ஃபோக்கஸ்டாக அதிகபட்சம் நீங்கள் வந்து மல்டி டாஸ்கர் தான், அதில் டவுட்டே இல்லை. ஒரே சமயத்தில் பல விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் தான். இருந்தாலும் 3க்கும் மேற்பட்ட விஷயங்களை தயவு செய்து தொடாதீங்க, அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். சரி, இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே செய்ய வேண்டாம், இந்த மாதத்தின் 16 to 31 வரைக்குமான காலகட்டங்களில் எந்தெந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சியுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 17 மார்ச் 2025 அறவே தவிர்த்துருங்க. 26 மார்ச் 2025 இதையும் அறவே தவிர்த்துருங்க. இந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சியுமே வைத்து கொள்ள வேண்டாம். இதில் ஏதாச்சும் மீறி எனக்கு இந்த நாளில் தான் எனக்கு கரெக்டாக அந்த அப்பாயின்மெண்ட் வருது, இந்த நாளில் தான் போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் முடிந்தவரை அந்த நாளின் பிற்பகுதியில், பிற்பகல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு அந்த ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி உங்கள் மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு அந்த நாளில் வந்து எதுவும் செய்யாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறதே நன்மை. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு காசு பணத்தை கொண்டு வந்து தரும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த நாளில் பணம் உங்களை தேடி வரும். அது என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2025 இந்த தேதியில் உங்களுக்கு பணம் காசு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு அற்புதமான நாள். அதே போல் 27 மார்ச் 2025 அதுவுமே வந்து உங்களுக்கு பணங்காசு மட்டுமல்ல, அன்றைக்கி தெய்வ அனுகூலத்தால் வெற்றி. சில பேர் வந்து தெய்வ பரிகாரங்கள் செய்ய வேண்டி இருந்திருப்பாங்க, எனக்கு வியாபாரத்தில் வெற்றி வந்தால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது செய்ய முடியாமலேயே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு பக்கம் திடீர்னு வியாபாரம் சம்மந்தமே இல்லாமல் டல் அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஞாபகம் வரும் அவங்களுக்கு, அதை நான் அந்த தெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிருந்தேனேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால இந்த தேதியை தேர்ந்தெடுங்க. உங்களால் மிக சரிவர அந்த குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்களோ அதை செய்து முடிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அது அமையும். பிரயாணங்களால் வெற்றி. ஒரு சில நாட்களில் பிரயாணம் செய்து போய் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கான ஏற்ற நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 30ஆம் தேதி 30 மார்ச் 2025 உங்களுக்கு மிகவும் உகந்த நாள், ஒரு வெற்றி தரக்கூடிய நாள். ஆனால் அது டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக அமையும். ஸோ இந்த 6ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் 6, 15, 24 தேதிகளை பிறந்த நீங்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வருவீங்க. புத்தி சாதுரியம் மிக்கவர்கள். இயல்பாகவே வந்து இந்த டிப்ளமசின்னு சொல்லுவோம், மற்றவர்களை காட்டிலும் அந்த புத்தி சாதுரியம்ங்கிறது ஒரு படி மேலேயே இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்றிட முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் நம்பணும். நிறைய நேரங்களில் உள்ளுணர்வை நம்பாமல் ஒரு பயந்தபடியே அல்லது ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது தான் நீங்கள் சிரமப்படுவீங்க அல்லது ஃபெயிலியரை சந்திப்பீங்க. பட் உங்களுக்கான அந்த புத்தி சாதுரியம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனை ரொம்ப ஃபேர்மாக எடுங்க. அது வந்து நிச்சயம் உங்களை கைவிடாது. ஏன்னா இது மற்ற தேதிகளுக்கு கூட என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் தவறாக இருக்க போகுது அல்லது உங்களுக்கு லாபங்கள் தராமல் அமைய போகுதுன்னா உங்களுக்கு தான் முதல்ல மனசில் மணி அடிக்கும், உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அதுக்கு அந்த ஒரு ஹஞ்ச் ஃபீலிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதத்தில் ஒரு சில நாட்கள் ஆகாத நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேதிகளில் முடிந்தவரை எந்த முயற்சியும் வைத்து கொள்ளாதீர்கள். முக்கியமாக பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அறவே தவிர்த்து கொள்ளணும். அது வந்து 16 மார்ச் 2025, 17 மார்ச் 2025, 25 மார்ச் 2025
அதன் பிறகு 26 மார்ச் 2025. இந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சிகளுமே வைத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் அமைதியாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்து வந்தாலே போதுமானது. அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்கள் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி புத்தி சாதுரியம், புத்தி கூர்மை இருப்பதனால நீங்கள் ஒரு எப்போதுமே சரி ஒரு மோட்டிவேட்டடாக இருங்க, எனர்ஜெட்டிக்காக இருங்க. அது மாதிரி நீங்கள் செயல்பட்டாலே உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் ரொம்ப எளிதாக அட்ராக்ட் பண்ண முடியும். மற்ற எண்களில் பிறந்தவர்களை காட்டிலும் உங்களுக்கு அந்த ஆகர்ஷண சக்திங்கிறது ரொம்ப அதிகங்க. அந்த ஆகர்ஷண சக்தி அப்படின்னா என்னென்னா, நல்ல விஷயங்களை நம்பசம் ஈர்க்கக்கூடிய சக்தி. அது இயல்பாகவே உங்களுக்கு மிகவும் அதிகம். அது நல்லதே உங்களுக்கு செய்து வைக்கும். கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2ஆம் பகுதி, அதாவது 16 மார்ச் 2025 முதல் 31 மார்ச் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பகுதியில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு பணம் காசை தருவதாகவும், ஒரு சில நாட்கள் மிகவும் அனுகூலம் இல்லாததாகவும் அமையப்போகுது. இது சரி, இப்போ முதல்ல பணங்காசு தரக்கூடிய நாட்கள் பாசிட்டிவான விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போமே. 16 மார்ச் 2025 ரொம்ப ஒரு நல்ல ஒரு உகந்த நாட்களாக அமையும் பணங்காசை பெறுவதற்கு. அதே போல் 25 மார்ச் 2025 இதில் நீங்கள் ஒரு விஷயம் புதிதாக துவங்கவே செய்யலாம். இனாகரெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஒரு புதிதாக ஒரு ஒப்பந்தம் போடலாம், அல்லது கணக்கு ஓப்பன் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன், அல்லது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் லெட்ஜர் புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் ஆரம்பம், புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இப்போ நான் சொன்ன தேதிகளில் நீங்கள் பண்ணலாம். 16, 25 இந்த 2 தேதிகளுமே பண வருவாய்க்கும் உகந்த தேதிகளாகவே அமையுது. இப்போது ஒரு சில நாட்களில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலுமே அது தடை தாமதங்களை ஏற்படுத்தும், வெற்றிகளை குவிக்காது, நிறைய சிரமங்களை தரும். அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 17ஆம் தேதியை அறவே தவிர்த்துருங்க. அதே போல் 18ஆம் தேதியும் முழுமையாக தவிர்த்துக்கோங்க. அந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தராது, உங்களை நிறைய சிரமப்படுத்தும். ஸ்பீடு பிரேக் மாதிரி உங்கள் லைஃப்பில் அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்தீங்கன்னாலும் உங்களுக்கு உங்களுடைய தலையால் தண்ணி குடிக்க வைக்கும். ஆனால் ஒரு 1% கூட வண்டி நகராது. அது எதுக்கு போயிட்டு நம்ம அவ்வளோ சிரமப்படுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் சொன்ன இந்த 17ஆம் தேதியும் சரி, 18ஆம் தேதியும் சரி, அதற்கு அடுத்தபடியாக 26ஆம் தேதியுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 28ஆம் தேதியுமே தவிர்க்க வேண்டிய நாளாக வைத்துக்கொள்ளுங்கள். தெய்வ அனுகூலத்தால் வெற்றி அப்படின்னு ஒரு சில நாட்கள் உங்களுக்கு அமையும். இறை பரிகாரங்கள் மூலமாக வெற்றிங்கிறது அமையும். அது எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் இறை பரிகாரத்தால் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. அன்றைய தினம் உங்களுடைய வியாபாரம் செழிப்பதற்காக நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை முழு வீரியத்துடன் பலன் கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக 25ஆம் தேதியுமே இறை நம்பிக்கைக்கான இறை பரிகாரத்துக்கான நாளாக வைத்துக்கொள்ளுங்கள். 29ஆம் தேதி கூடுதல் சிறப்பாக பிரயாணத்தால் வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் அது அமையுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக, பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் சம்மந்தமாக ஒருத்தரை போய் சந்திப்பது, இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அந்த ட்ராவல்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தும். இந்த 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா, மிகவும் ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோர் சைட்டட்னஸ், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யூகித்து அறிந்து அதன் பிறகு அதில் செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஆல்வேஸ் பிலீவ் யுவர் ஹஞ்ச் ஃபீலிங். உங்களுடைய உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுத்து அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் செயல்படும் பொழுது 100% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சனிக்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 16 முதல் 31, 2005 மார்ச் வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையிலேயே அமைய போகுது.
பணங்காசை பொறுத்த வரைக்கும் சரி, அது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் அல்லது எந்த வகையில் எதிர்பார்க்குறீங்களோ அது மெட்டீரியலைஸ் ஆகும். அது 23 மார்ச் 2025, அதன் பிறகு 30 மார்ச் 2025, இந்த 2 தேதிகள்லையும் நீங்கள் நிறையா எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ, ஒரு ஃபாலோஅப் செய்து வைப்பது, பணங்காசு பெறணுங்கிறதுக்காக அல்லது எதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குமோ அதற்கான விஷயங்களில் எஃபர்ட்ஸாக நீங்கள் முன்னெடுப்பது, இது எல்லாமே அனுகூலமாக அமையுங்க. ஒரு விஷயத்தை புதிதாக துவங்குவதற்கான நல்ல நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 24 மார்ச் 2025. இந்த தேதிகளில் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு இனாகரல் பண்ணுறீங்க அல்லது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நியூ லெட்ஜர் புக் ஓப்பன் பண்ணுறீங்க, இது ஒரு புதிய கணக்கு தொடங்குவதற்கான ஒரு நல்ல நாள், ரொம்ப ஏதுவான நாள். இந்த நாளில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிங்கிறது 100% வெற்றியை தரும். எந்த தேதிகளை தவிர்க்கணும்? ஒரு சில தேதிகள் உங்களுக்கு வெற்றியே தராது. அந்த தேதியில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர்ஸே கொடுக்கும். அது மாதிரியான தேதி எதுன்னு கேட்டிங்கன்னா 26 மார்ச் 2025. இந்த தேதியில் எந்த ஒரு முயற்சியுமே வைத்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு சிக்கல்களையே உண்டு பண்ணும். ஸ்பீட் பிரேக் போட்டது மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே வெற்றி கிடைக்காத ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி தரும். அதே போல் 17 மார்ச் 2025 அந்த தேதியுமே உங்களுக்கு அவ்வளோவாக வெற்றியை தராது, லாபங்களை தராத ஒரு நாளாக, துரதிர்ஷ்ட நாளாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக 8ஆம் தேதிகள் பிறந்த உங்களுக்கு நீங்கள் வியாபார ரீதியாக ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் இயங்குவீங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாளில் ஏதேனும் ஒரு சுணக்கம் ஏற்படும், ஒரு இன்ட்ரெஸ்ட் மிஸ் ஆகும். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக மேலும் மேலும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு டாப் மோஸ்ட் லெவல், ஒரு கிரீமி லெவலுக்கு உங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பிஸ்னஸ் ரீதியான க்ரோத்துங்கிறத தாண்டி ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடாகவே உங்கள் லைஃப் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சோம்பல்களுக்கு மாத்திரம் இடம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா சனி அப்படிங்கிற கிரகமே, இந்த 8ஆம் எண் ஆதிக்கத்தில் வரக்கூடிய அந்த கிரகம் சனி மந்தகாரகன் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன மந்தகாரகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலுடைந்த ஒரு மனிதர் அல்லது ஒரு ஹேண்டிகேப் அவர் எப்படி நடப்பார், எவ்வளோ வேகமாக அவரால் போக முடியும். ஸோ அதுபோல் சனியோடைய உருவமாக ஒரு கால் தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய ஒரு இமேஜை தான் அவங்க முன்னோர்கள் காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்லோவாக தான் ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கும். பட் நீங்களுமே அதை ஸ்லோ பண்ணிக்கிட்டீங்க, ஒரு பக்கம் சோம்பலாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஒன்று பிஸ்னஸ் ஃபீல்டு உள்ளாரே என்ட்ரு ஆகாதீங்க. அப்படி என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த சோம்பலுக்கு இடம் கொடுக்காம எந்த அளவுக்கு பிரிஸ்காக நீங்கள் இயங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பெருகும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இறை பரிகாரங்களுக்கும் குறை வைக்காதீங்க. ஏதேனும் ஒரு விஷயம் வேண்டுதலாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும். பட் அந்த என்ன வேணுனீங்களோ அது முறையாக கமிட்டடாக செய்து முடிச்சிருங்க. செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு மிகவும் உகந்த நாட்களாக வருது, பாசிட்டிவ் டேயாக வருது. ஒரு பக்கம் காசு பணத்தையும் தரும், இன்னொரு பக்கம் நீங்கள் துவங்கக்கூடிய உங்களுடைய முதல் அடி, அந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். சில நாட்கள் பார்த்திங்கன்னா என்ன முயற்சி பண்ணாலுமே நமக்கு அந்த வெற்றிங்கிறது மட்டும் எட்டாக்கனியாகவே இருக்கும். நான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டேன் சார், 100% என்னுடைய ஃபோக்கஸ்டான முயற்சியை கொடுத்தேன், ஆனால் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒத்து வராத நாட்களை தேர்ந்தெடுத்து செய்வதனால் அது மாதிரியான ஒரு நிலை உருவாகுது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் 24 மார்ச் 2025, 27 மார்ச் 2025. இந்த 2 தேதிகளுமே புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குவதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்கான ஏற்ற நாளாக அது அமையுது. ஆனால் நீங்கள் மட்டும் முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். நிறைய பிஸ்னஸ் தோக்கிறதுக்கு காரணமே
அவங்க வந்து ஓனர் சைட்லேருந்து அவங்க காசு போட்டு எல்லாமே செய்து கொடுத்துருவாங்க. அவங்களுடைய ஆர்டரை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு வருது, அந்த ஃபுட் பேக்கை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் வந்து காசை கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த இது தருவானா, அந்த ஃபுட்டை தருவானா? கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கீங்க, காசு கொடுத்தா தானே அந்த ஃபுட்டை உங்களுக்கு தருவான். அது மாதிரி தான். ஆனால் வியாபாரத்தில் அப்படி இருக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது. சில இடங்களில் நம்ம வந்து முன்கூட்டியே அந்த ஒர்க்கை முடித்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் பணங்காசு எதிர்பார்ப்போம். ஆனால் சில பேர் அது தராமல் போயிடுவாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி தரக்கூடும். ஒரு சில நாட்களில் வந்து உங்களோட முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது அது மாதிரியான ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் அப்படிங்கிறதெல்லாம் வரவே செய்யும். அந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பதே உங்களுடைய பிஸ்னஸை காப்பாற்றிப்பதற்கான ஒரு முயற்சி தான். இப்போ அது மாதிரியான தேதிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 17 மார்ச் 2025, 26 மார்ச் 2025, இந்த 2 தேதிகளில் எந்த ஒரு முயற்சியுமே வைத்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை தராது. மாறாக உங்களை வந்து நிறையா உழைக்க வைக்கும். உங்களுடைய உழைப்பை வந்து முழுமையாக உரிந்து கொண்டு அதற்குரிய ரிசல்ட் 1% கூட உங்களுக்கு கிடைக்காத தன்மையை அது உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் தயவு செய்து அந்த நாட்களை தவிர்த்துக்கோங்க. இறை வழிபாட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அல்லது ட்ராவல் கூட பண்ணலாம். அன்னைக்கு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு வியாபாரம் செழிப்பதற்காக ஒரு பூஜை பண்ணிட்டு வர்றது, இது மாதிரிலாம் சில வியாபாரிகள் தொழில் முனைவோர்கள் செய்வாங்க. ஸோ 30 மார்ச் 2025 வந்து உங்களுக்கு இறை பரிகாரத்தால் வெற்றி பெற்று தரக்கூடிய நாளாக அமைது. ஆனால் அதற்கான பிரயாணங்கள் நீங்கள் வந்து 29 மார்ச் 2025 துவங்கினீர்கள் என்றால் அது உங்களுக்கு வெற்றியை தரும். பிரயாணத்தால் அனுகூலம், அதற்கு அடுத்த நாளே இறை பரிகாரத்தால் அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அது நீங்கள் வந்து இயல்பாகவே 9, 18, 27 தேதிகளில் பிறந்த நீங்கள் ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான மனிதர்கள், மந்திரி பிரதானிகள், நல்ல ஒரு மதிநுட்பம் வாய்ந்தவர்கள். ஒரு விஷயத்தை வந்து மிக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, சமயத்தில் ரொம்ப அவசரமாக ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கிடுவீங்க. எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க, பின் விளைவுகளை பற்றி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு நிதானம் தான் பிரதானமாக இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டாக, எனக்கு யாருமே என் கூட ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போங்க, நான் போங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில சமயங்களில் இவங்களே வேகமாக முடிவு எடுத்து வேகமாக செயல்படும் பொழுது அது நிறைய நெகட்டிவ்னஸை உண்டு பண்ணிடும். அதனால் உங்களுடைய ஆதிக்கத்துக்கு என்ன வருதோ அதை நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் வந்து நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஒரு புதிய விஷயத்தை துவங்கலாம், பிரயாணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன, எந்த நாட்களை தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமானதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தயவு கூர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொது குறிப்புக்கு வரேன். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக அமையணும். அப்படி அமைந்தால்தான் அது உங்களுக்கு 100% வெற்றியை தரும். எவ்வளவோ பணங்காசை உங்களுடைய முதலீடாக போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க லைஃப்பில். அப்போ இந்த வியாபார பெயருமே சரியாக அமைத்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பெயரையும் ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம்ங்கிறது செழித்து ஓங்கும், வெற்றியை தரும். இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற வியாபாரம், உங்களுக்கு வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வியாபார பெயர், இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் உங்களுக்கு நான் பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்.
நீங்கள் வந்து அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்குள்ளார வரும். ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா அதையுமே நான் வெளிப்படையாக சொல்லிடுவேன். இது ஏற்கனவே நல்லா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிடுவேன். மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.